ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் ஹோம். இன்னைக்கு நாங்கள் வந்து துபாய் டூர் எல்லாம் முடிச்சிட்டு இந்தியாவுக்கு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. அங்கே இருக்கிறது வரை வந்து வெளியே எங்கேயோ இருந்த மாதிரி இல்லை, ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மாதிரி தான் இருந்து ஜாலியாக இருந்து எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. சரி, ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. டெர்மினல் 3றாங்க. அங்கேருந்து இங்கே துபாய்க்கு வரும்போது விஸ்தாரால வந்தோம். துபாயிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, நம்ம துபாயில் வந்து ஏதாவது நகைங்க இல்லைன்னா எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் வாங்கினீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே தெரியுது பாருங்கள், க்ரீன் பிளான்ட் இருக்கும். அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணணும். நம்மளுக்கு வந்து 4% நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஆனால் இங்குள்ள அமௌண்ட்லேயே வாங்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இமிக்ரேஷன் எல்லாம் முடித்த பிறகு தான் நம்ம அமௌண்ட் வாங்கிடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், வாங்க போகலாம். இது வந்து செக்இன் கவுண்டர். நம்ம போர்டிங் வாங்கிக்கிட்டு உள்ள போகலாம். நம்ம லக்கேஜஸ் இருந்தால் எல்லாமே இங்கே போட்டுடலாம். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, லக்கேஜஸும் எல்லாம் போட்டாச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக் இருக்கும். செக்யூரிட்டி செக்கில் வந்து நம்ம தலையில் வந்து ஹேர் பின் இருந்தால் கூட எடுக்க சொல்லிட்டாங்க. ஓகே, இனி இப்போ உள்ளே போயிட்டே இருக்கும். இமிக்ரேஷன் முடிச்சுக்கிட்டு செக்யூரிட்டி செக்கும் முடித்தோடனே பக்கத்துலேயே வந்து வேட் ரீஃபண்ட்ன்ட்டு இருக்கும். அது வெளியே வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கிடணும். இங்கே வந்து அமௌண்ட் வாங்கிடணும். இன்னொன்று என்னன்னாக்கு, இங்கே காசு வந்து கையில் தர மாட்டாங்க. ஏதாவது கார்டு கொடுத்தா அதில் அப்படியே மாற்றிடுவாங்க. நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நகை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து காட்டணும். சரி, இப்போ இனி உள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம டியூட்டி ஃப்ரீக்கு வந்தாச்சு. நம்ம இங்கே எதனால வாங்கலாம், டேக்ஸ் கிடையாது. கார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வந்து ஜெயில் பேர்ட் ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன். பர்கரும் நட்கட்ஸும் ஆர்டர் பண்ணேன். சீஸ் பர்கர் தான், நல்லா சீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க உள்ள. சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஃப்ரூட் வச்சுருக்காங்க, ஏதோ காய்கறி. இது வெஜிடபுளும் இந்த பாருங்க வெள்ளரிக்காய் மாதிரி. அது கொஞ்சம் புளிச்சிக்கிட்டு அழகாக இருக்குது பர்கர் கூட சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. போர்டிங் போகலாம் வாங்க. இங்கே வந்து எப்போமா தான் மழை பார்க்கலான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் துபாயிலே மழை பார்த்தாச்சு. நல்ல மழை பெஞ்சிருக்கு. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தாச்சு. சீட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம வந்தோடனே ஒரு இயர் செட்டு. இது வந்து பெருசு. சீட்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு இயர் செட் வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு பெட்ஷீட், ஒரு பில்லோ. சீட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இப்படி மேலேக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம். நம்ம அப்படி போர் அடிச்சுன்னா ஏதாவது படம் பார்க்கலாம். இதில் சாங் கேட்டுக்கலாம், படம் பார்க்கலாம். விண்டோ சீட்டு கேட்டோம். இருக்குன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. நாங்கள் கேட்கும்போது இருந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம பார்க்கலாம் எல்லாம். இதில் பாருங்க 3 ரோ இருக்கும். இது வந்து மிடில் 3 பேர் இருக்கலாம். நாங்கள் இப்போ துபாயிலேருந்து இந்தியாவுக்கு கிளம்புறோம். பாருங்க, நல்லா மழை பெய்யுது. இது வந்து இங்கே 2 கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும். அது நான் ஃப்ளைட் எப்படி போகுதுன்ட்டு இப்போ நம்ம சீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். பாருங்க, ஃப்ளைட்டு திரும்புது. அது கூட நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஃப்ளைட்டுக்கு முன்னே வந்து ஃப்ளைட்டு கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது.
இந்த ஃப்ளைட் வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய பேசஞ்சர் ஏரோப்ளைனு. பாருங்க 2 இன்ஜின். வந்து 2-3 ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தான். ஃபாஸ்ட்டாக போகுது. டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. கடல், பாலைவனம், அதுக்குள்ள பாருங்க பில்டிங்ஸ்ங்க. நல்ல மழை பெய்யுது. மேகங்கள். நீங்க வந்து இங்க தெலுங்கு படம்னாலும் பார்க்கலாம், தமிழ் படம்னாலும் பார்க்கலாம். மேகத்துக்கு மேல போயிட்டு இருக்கு ஃப்ளைட்டு. வேகம் மேல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அந்த சன்ரைஸ் மேகம் மேல பட்டு நல்லா ஜொலிக்கிறது. ஜூஸ் வேணுமா இல்லைனா கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கியிருக்கேன். இங்கே ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு பொரியல் வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் வந்து பட்டர், ஒரு சாக்லேட், சுகர், ஒரு ஊறுகாய் மாதிரி, அப்புறம் வந்து இது சாப்பாடு, ரைஸும் சிக்கனும் இருக்குது. ஸ்பூன் பாருங்க அழகா இருக்கு, காட்டுறேன். பிளாஸ்டிக் கிடையாது. ஒரு பன், இதில் வந்து பட்டர் சாக்லேட் எல்லாம் வச்சு சாப்பிடலாம். ஒரு முந்திரி பருப்பு. சென்னைக்கு வந்து இறங்கியாச்சு. இன்னுமே அங்கே இருந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இமிக்ரேஷன் முடிஞ்சு நம்ம லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வெளியே வந்தாச்சு. என் வீட்டுக்கு தான் கிளம்பணும். துபாய் ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து. உலகத்திலே பெரிய டவர், ரோலர் கோஸ்டர் எல்லாமே பார்த்தேன். சூப்பராக இருந்து. என்னோட வந்து துபாய் ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருந்து. அடுத்தது வந்து டெசர்ட் சஃபாரி ஓவர் நைட்டு. நீங்கள் வந்து டெசர்ட் சஃபாரி ஒத்திக்கு எடுக்காதீங்க, ஓவர் நைட்டு இருந்துட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாலைவனத்துக்குள்ளே அதை சாப்பிட்றது எல்லாமே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பராக இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.